நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தாமரை இலையில தண்ணி ஒட்ட வேண்டாம். தாமரை தண்ணியில வளரப்போகுது, மலரப்போகுது. இலை அந்த தாமரை இலையில ஏன் ஒட்டணும்? அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. தாமரை தண்ணியில வளரப்போகுது, மலரப்போகுது. எல்லாரும் ஆச்சரியப்படும் அளவிற்கு மலரப்போகுது. அதை தம்பி விஜயும் பார்க்கதான் போறார். அதாவது இதுல என்ன எனக்கு புரியலன்னா, தமிழக முதலமைச்சர் எல்லாரையும் அப்பான்னு கூப்பிட சொல்றாரு, இவர் அங்கிள்னு கூப்பிடுறாரு. அப்ப இவர் தமிழ்நாட்டுல இருக்கிறாரா இல்லையா என்னன்னு தெரியல. அட்லீஸ்ட் அவர் அப்பான்னு கூப்பிடுற மாதிரி அட்லீஸ்ட் மாமான்னு கூப்பிட்டாலும் பரவாயில்ல, அங்கிள்னு கூப்பிடுறாருன்னா அது எல்லாமே அரசு. ஒரு எழுதி கொடுத்தவரு அப்படி எழுதி கொடுத்துட்டாரு, அதான் வேற ஒண்ணும் இல்ல. வசனம் எழுதி கொடுத்தவர் அங்கிள் மிஸ்டர் PM அப்படின்னு கொடுத்தாரு. திடீர்னு கத்துறாரு, திடீர்னு குறைக்கிறாரு. ஆச்சரியமா இருக்கு எனக்கு. பயந்துட்டேன், திடீர்னு நடந்தே காட்டுவோம் அப்படின்னு அப்புறம் திடீர் குறைக்கிறாரு. நான் டிவில பார்த்தேன், என்ன பேசுறான்னு பார்க்க வேண்டியதானே. இல்ல அது பொருந்தா கூட்டணியா பொருந்துற கூட்டணியா அவருக்கு என்னப்பா தெரியும்? எத்தனை நாள் அரசியலை அவர் பின்பற்றி இருக்கிறார், அரசியல் ஞானம் பெற்று இருக்கிறார். அவர் அரசியல் ஞானம் இல்லைன்றதுக்கு கச்சத்தீவை பத்தி சொல்றதே ஒரு உதாரணம். அது மட்டும் இல்ல, அரசியல் ஞானம் சுற்றிலும் இல்லைன்றதுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்ன செய்யறாருன்னு கேக்குறாரு. இன்னைக்கு அவங்க பிலிம் இண்டஸ்ட்ரி வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் பாரத பிரதமர் தான். இன்னைக்கு தனி விமானத்துல போனார்ல, எங்கேயோ யாரு கூடயோ இல்ல, தனி விமானத்துல யாரோட கல்யாணத்துக்கோ போனாரு. யார் கல்யாணத்துக்கோ போனார், யாரு கூடயோ நான் சொல்லல, யார் கல்யாணத்துக்கோ போனாரு. அந்த மாதிரி எல்லா ஏர்போர்ட்டையும் முன்னேற்றி வைத்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள், தலைவர்கள், அமைச்சர்கள், மரியாதைக்குரிய பாரத பிரதமர். இன்னைக்கு இந்த நாடு முன்னேறி இருக்கிறதுக்கு அத்தனை காரணம். இன்னைக்கு விஜயும் இவ்வளவு தைரியமா பேசுறதுக்கு காரணம், அவரோட அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செய்ய முடியறதுக்கு காரணம். நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், நீங்க எல்லாம் கேட்டுக்கோங்க. இவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டை எந்தவித பிரச்சனையும் இல்லாம மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் வழிகாட்டுதலில் அங்கே உள்ள தொழில்நுட்ப கலைஞர்கள் நிர்மாணித்து கொடுத்திருக்கிறார்கள். ஒரு கொடி ஒரு கொடியை ஒழுங்கா நட முடிஞ்சுதா? ஒரு மாநாட்டை ஒழுங்கா நடத்த முடிஞ்சுதா? ஒரு முறையே இல்லாமல் ஒரு மாநாட்டை ஒழுங்கா நடத்த முடியாதவங்க எப்படி ஒரு ஆட்சியை நடத்துவீங்க? அதனால இன்றைய காலகட்டத்தில் ஆட்சி நடத்த தெரியாத முடியாத ஒருத்தர் ஆட்சியில் இருக்காங்க. ஆட்சி நடத்த தெரியாதவர் ஒருவர் நான் முதலமைச்சர் சொல்றாரு. ஆட்சி நடத்த தெரிந்தவர்கள் நாங்கள், எங்கள் கூட்டணி, நாங்கள் இங்க போட்டி போடுகிறோம். ஏற்கனவே ஆட்சி நடத்த தெரிஞ்ச அண்ணன் எடப்பாடி அவர்களும், ஆட்சி நடத்த தெரிந்து நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மோடி அவர்களும் இணைந்திருக்கிறோம். நிச்சயமா வெற்றி பெறுவோம். தென்பகுதி தேய்கிறது என்று வசனம் தான் பேசி கொண்டிருந்தாங்க. ஆனால் தென்பகுதி வாழ்கிறது என்ற நிலைப்பாட்டை நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த மண்ணில நின்று மறுபடியும் மரியாதைக்குரிய மோடி அவர்களுக்கு நான் நன்றி சொல்றேன். ஏன்னா சின்ன வயதிலிருந்து இங்க ரயில்வே ஸ்டேஷன் வராதான் இயங்கி கொண்டிருந்த மண் இது. ஆனா இங்க இவ்வளவு பெரிய ஏர்போர்ட், அவ்வளவு பெரிய கப்பல். அதனால நிச்சயமாக இந்த தென்பகுதி மக்களுக்கு நன்றாக தெரியும், பாரத தேசத்து மக்களுக்கே தெரியும். நம் தென்பகுதி மக்கள் நிச்சயமாக அவருக்கு நன்றி தெரியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.